ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது அது சௌந்தர்யாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிச்சுல, அதை எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? ஏன்னா அவங்கள வந்து ஒஸ்ட் பிளேயர்னு சொன்னா அவங்களால ஏத்துக்க முடியல போல. ஸோ அதனால தான் ரியாக்ஷன் வந்து மாத்துறாங்க. ஏமா இந்த வாரம் ஃபுல்லா நீ என்ன பண்ண நீயே யோசிச்சு பார்த்தாலே நீயே உனக்கே கொடுத்துப்ப ஒஸ்ட் பிளேயர் நீ தான் அப்படின்ற மாதிரி. ஸோ ரியாக்ஷன் வேற மாத்துறானுங்க. ஆனா இவங்க பண்ணதையும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு வெளியே ஃபயர் அவுட் சுத்துறானுங்க பாருங்க சௌந்தர்யா ஆர்மி. அதாவது முட்டு கொடுங்கடா, ஆனா ஒரு அளவுக்கு மேல முட்டு கொடுக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க்ல சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணுமே பண்ணல, அதுக்கான ஸ்கோப்பும் இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க டீமே அவங்களுக்கோசம் விளையாடல. சோ சௌந்தர்யா அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும், ஸ்டாண்ட் பண்ணி நின்னு விஷால் அருண் ஒழுங்கா டீமுக்கு விளையாட முடிஞ்சா விளையாடுங்க, இல்லனா கிளம்பி வெளியே போயிடுங்க, அன்சிதா டீம்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நின்னு கத்தி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க அவங்க கேம் பிளே வந்து மாறி இருக்கும், அங்க உண்மையிலே அவங்களுக்கு ஃபயர் விட்டுருக்கலாம். ஆனா அது எதுவுமே பண்ணாம அவனுங்க இஷ்டத்துக்கு அவனுங்க ரெண்டு பேர் ஆடுறானுங்க, இவங்க இஷ்டத்துக்கு இவங்க பாத்தீங்கன்னா நடுவுல போய் எங்கேயாவது ரெண்டு கல்லு தூக்குறது இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா சௌந்தர்யாக்கு அந்த விளையாடணும் இன்டென்ஷன் இருந்தது, இல்லன்னு சொல்லல, ஆனா விளையாடவே இல்லை அப்படின்றத என்ன பொறுத்தவரை கிளீனா தெரிஞ்சுது. சோ அதனால தான் ஒஸ்ட் பிளேயர் கண்டிப்பா ஆப்வியஸா பாத்தீங்கன்னா சௌந்தர்யா நேம சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க தான் தலைவி அன்சிதா எதுக்கு தலைவின்றனா, தலைவி இந்த வாரம் போட்டு கும்முன்னு கும்ம போறாங்க அப்படின்றது கிளீனா தெரிஞ்சு போச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் அன்சிதா வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா அன்சிதாக்கு ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. எதனால அன்சிதாக்கு ஓட்டு வந்திருக்கு, அதுவும் நேத்துல இருந்து இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்சிதா விளையாண்டாங்களா ஒரு ஆட்டம், அந்த ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெறித்தனமான ஆட்டம், ஃபயரான ஆட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை கும்பல்ஸ் வந்து அதுக்கு ஃபயர் விட்டு சுத்திட்டு இருக்குங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்டா அன்சிதா ஆன ஆட்டம் எப்படா நல்ல ஆட்டம்னு சொல்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அன்சிதாவோட கேம் பிளே என்னது, ஆக்சுவலா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு வன்மத்துல ஆன கேம் பிளே தான் அன்சிதாவோட கேம் பிளே. அதாவது மஞ்சரி மேல உங்களுக்கு காண்டு, ஜாக்லின் மேல உங்களுக்கு காண்டு, அந்த காண்டை இந்த கேம்ல வச்சு தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த கேமை வந்து பிசிக்கலா நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேமை டாஸ்கா பார்த்து விளையாடிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதாவது ஒருத்தவங்க வந்து லாக் பண்றதா நம்மளோட வேலை, அவங்க வந்து ஹர்ட் பண்றது நம்ம வேலை இல்லை அப்படின்றத மைண்ட்ல நிறைய பேர் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அன்சிதா ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கல. இவங்க ரெண்டு பேருமே எப்படி ஆடிட்டு இருந்தாங்கன்னா, ஆக்சுவலா என்னோட பவரை நான் காமிக்கிறேன், இப்போ வந்து ஜாக்லினை லாக் பண்றேன்னா இரு ஃபுல்லா பிடிச்சி நசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது எப்படி சொல்றது, ஒரு சண்டை போடுற மாதிரி தான் அன்சிதாவோட கேம் பிளே இருந்தது. ஆனா ஆப்போசிட்ல இருக்கவங்க அதே மாதிரி சண்டை போட்டுருந்தாங்கன்னா அது வந்து வேற மாதிரி போயிருக்கும். அன்சிதா வந்து கடைசியில் என்ன சொல்றாங்க, ஜாக்லின் நேற்று நைட்டு கூட டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்பா ஜாக்லின் மாதிரி ஒரு கேரக்டரை பார்க்கவே முடியாதுடா, ஒஸ்டுடாவ என்ன மாதிரி ஆடுறாவ, அவ ஆட்டெல்லாம் என்ன ஆட்டம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஜாக்லினை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஏமா நான் ஜாக்லின் சப்போர்ட் பண்ணுறதுக்காக சொல்ல, ஆக்சுவலாக ஜாக்லின் அந்த டாஸ்க்ல எப்படி ஆடணுமோ அதை ஆடினாங்க ஓகேங்களா, அதில் அவங்க ஹர்ட் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் ஓகே தனிப்பட்ட விஷயம். ஆனால் அன்சிதாவோட ஆட்டம் இருக்குல்ல, அது ஆப்வியஸாக பார்க்கும்போது வெளியிலே தெரியுது எந்த அளவுக்கு வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்தில் ஆடினாங்க அப்படின்ற மாதிரி. ஒருத்தவங்களை வந்து மஞ்சரியை போட்டு லாக் பண்ணும் போதுல அவங்க கைன்னு சொல்லும் போது கூட அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன வந்ததுன்னா, கை வலிக்குதுன்னா கையை எடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன மேட்டர்னா, கை வலிக்குதுன்னா கை எடுக்கிறது பிரச்சனை இல்லை, என் கையை வந்து ரெண்டு பேர் நசிக்கிட்டு இருக்கீங்கடி, கையை விட்டாதாண்டி என்னால் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த சைட்ல இருந்து சொல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் கை வலிக்குதுன்னு எந்திரிச்சு ஓடி போயிடு. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, எந்திரிச்சு வெளியே போவாங்க, திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு திருப்பி சண்டைக்கு வருவாங்க. ஸோ அவங்க வந்து அது எப்படி சொல்றது, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த இதுல இருந்து லாக்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த லாக் போட்டாங்களே அவங்களே வந்து லாக் பண்றது. ஸோ இந்த மாதிரி வேலையை தான் அன்சிதா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா கேப்டனா இருந்த ஒரு தண்டம் என்ன சொல்றதுனே தெரியலங்க. உண்மையிலே விஷால் வந்து பாத்தீங்கன்னா வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு கிளீனா தெரிஞ்சு போச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா விஷால் நிறைய இடத்துல கேப்டனா நல்லா பண்ணியிருந்தாரு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போன வாரம் ரஞ்சித்ல ஒண்ணுமே பண்ணல, ஆனா விஷால் வந்து வேலையை செஞ்சார், கேப்டனா வேலையை செஞ்சாப்ல. ஆனா என்னன்னா இந்த டாஸ்க்னு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அன்ஷின்னு வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா பாத்தீங்கன்னா அன்ஷின்னு ஓடுறது, அன்ஷின்னு கூட சொல்ல முடியாது, அது அசினு ஓடுறது. இது தர்ஷிகா இருக்கும்போது தர்ஷின்னு ஓடிட்டு இருந்தாப்ல, தர்ஷிகா வெளியே போனதுக்கு அப்புறம் இப்போ அசினேன்னு ஓடிட்டு இருக்காரு. இன்கேஸ் தர்ஷிகா வெளியில இருந்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, யாரா நீனு ஏன்டா, அதாவது இதுக்கு முன்னாடியாவது பாத்தீங்கன்னா விஷாலை தடுக்கிறதுக்கு தர்ஷிக்கான ஒரு ஆள் இருந்தாங்க, சரி இந்த பக்கம் போனா அவ கோச்சிப்பா அப்படின்ற மாதிரி இருந்தாப்ல. இப்போ என்னன்னா இப்ப தடுக்கிறதுக்கு ஆளும் இல்லையா, யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நம்ம போய்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா சப்போர்ட் அசினுக்கு தான் அப்படின்ற மாதிரி அசினே ஓடிட்டு இருந்தாப்ல. கடைசி வரைக்கும் விஷாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்சிதா பண்ணது வந்து தப்புனே தெரியல, அவங்க ஆடின கேம் வந்து பாத்தீங்கன்னா தப்புனே தெரியல, மத்தவங்க பண்றதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா விஷால் வந்து பயங்கரமா வெளுத்து வாங்க போறாங்க அப்படின்றது கிளீனா தெரிஞ்சு போச்சு. எனக்கு என்ன ஒன்று புரியல, அந்த கேப்டனுக்கு வந்து அந்த ஒரு பொம்மை ஒன்று கொடுத்தாங்களா கத்தி குத்துறதுக்கு, ஏன் ஒருத்தவங்க கூட குத்தல, ஏன் மஞ்சரி ஆகட்டும் ஜாக்லின் ஆகட்டும் அவங்க பயாஸ்டா இருக்காங்கன்னு தெரியுதுல, எதுக்கு நீங்க குத்தாம இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. யோசிச்சு பாருங்களேன், கேப்டன் பண்றது தப்பா இருக்கு அப்படின்றது கிளீனா தெரியுது, ஆனாலுமே யாருமே எடுத்து அந்த கத்தியை குத்தவே இல்லை. அதுக்கு தானே அந்த கத்தி கொடுத்தது, ஒரு வாரம் ஃபுல்லா கத்தியை வச்சுட்டு என்ன காய்கறி வெட்டுறதுக்கு யூஸ் பண்ண போறீங்களா, அதை எடுத்து குத்தி விடுங்கடா அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது. ஏன்னா நம்மளுக்கே தெரியுதுங்க ஆக்சுவலாக விஷால் பண்ணுறது வந்து தப்பாக இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே புலம்பிட்டு தான் இருக்காங்க. அது ரயன் ஆகட்டும் ஜாக்லின் ஆகட்டும் மஞ்சரி ஆகட்டும் இவங்க எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க, அவர் வந்து ரொம்ப பயாஸ்டாக இருக்காரு. பயாஸ்டா மீன்ஸ் அந்த பக்கம் பிங்க் டீமுக்கு மட்டும் சப்போர்ட்டாக பண்ணுறாரு, ஒரு கேப்டனாக இருக்க மாட்டாரு, அன்சிதாக்கு மட்டும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம தெரியுது. அதுக்கு ஒரு கத்தி எடுத்து குத்தி விடாதானே எப்படி விஷாலுக்கு வந்து தோணும்ல, ஐயோ இது வந்து பெரிய இஷ்யூவாக மாறிடுமே, இப்போ வீக்கெண்டில் வந்து இது ஒரு டாக்காக மாறிடுமே அப்படின்ற ஒரு பயம் வரும். அந்த பயம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுலேருந்து மாற்றிப்பாங்க. இப்போ என்னன்னா யாருமே அதை பண்ணாதனால இது வந்து டாக்காவே மாறாது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஆனால் என்னன்னா நிறைய பேர் ட்விட்டரில் கேள்வி கேட்டு இருக்குதுன்னா
விஜய் சேதுபதி இந்த கேப்டன்சியை அட்ரஸ் பண்ணுவார்ல, அப்போ விஷால் பண்ண இந்த விஷயத்தை வந்து கேட்டே ஆகணும். அன்ஷிதாவுக்கு ஒரு மாதிரி பேசுறதும் ஜாக்லினுக்கு ஒரு மாதிரி பேசுறதும், அவர் பேசுறது வந்து ஒரு கேப்டனா இல்லை, ஆக்சுவலாக விஷால் வந்து ஒரு கண்டஸ்டன்ட், அன்ஷிதாவோட ஃப்ரெண்டாக தான் அங்கே இருந்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி மோஸ்ட்லி சொல்லிட்டு இருக்காங்க. இனி விஜய் சேதுபதி கேட்கறாரா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இன்னைக்கான ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் அன்ஷிதா ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்க ஒஸ்ட் பிளேயர்னு சொல்லும்போது அன்ஷிதாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்களா, அதாவது ரொம்ப எப்படி சொல்றது, பால்வடிகிற மூஞ்சி மாதிரி வச்சுப்பாங்க. இந்த ரியாக்ஷன் இப்போ மட்டும் இல்லைங்க, சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிகிற வரைக்கும் இதே ரியாக்ஷன் இருக்கும். வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கெண்டில் ஒரு மூஞ்சும் வீக் டேஸில் ஒரு மூஞ்சும் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவோட ஃபேஸில் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் நேற்று காமிச்ச மூஞ்சிலாம் இருக்குல்ல, எப்பா கோர மூஞ்சி, அதை வந்து எப்படி தெரியுமா ஃபயர் மோடுன்னு சொன்னதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. டே அது ஃபயர் மோடு இல்லடா, வெறி பிடிச்ச மாதிரி ஆடிட்டு இருந்தது. ஆக்சுவலாக ரயனை வந்து ஒரு லாக் ஒன்று போட்டிருப்பாங்க 2வது நாளில், ஓகேங்களா. அந்த லாக் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த WWE பார்ப்போம்ல, கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு தாங்க, அப்படியே போட்டு சுற்றி வந்து கழுத்தை வச்சு லாக் போடுவாங்க. அவங்களுக்கு அதுலேருந்தே க்ளீனாக தெரிஞ்சிருக்கும் ஒருத்தன் கழுத்தை இப்படி லாக் பண்ணுற மாதிரி இது எதாவது ஹர்ட் ஆகுமா ஆவாதா அப்படின்றது எந்த ஒரு இதுவுமே அவங்களுக்கு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவனை நசுக்கணும், இவனை வந்து பார்த்தீங்கன்னா அவளை காலி பண்ணும் அப்படின்ற ஃபுல் அண்ட் ஃபுல் வெறியில் ஆடுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி தான் அன்ஷிதாவோட கேம் பிளே இருந்தது. ஜெஃப்ரியும் கிட்டத்தட்ட அப்படி தான் ஆடிட்டு இருந்தா. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தீபக்கை நேற்று சோழி முடிச்சு விட்டுருப்பாப்புல ஜெஃப்ரி. இதுதான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஜெஃப்ரி வந்து எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போக வேண்டியது. முத்துக்குமார் மட்டும் வந்து பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், தீபக்கோட சோழி நேற்றே முடிச்சிருப்பாப்புல. தீபக்கே பயந்துட்டாரு. அந்த அளவுக்கு ஜெஃப்ரி பைபிளையும் அப்படி தான் ஆடிட்டு இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து விஜய் சேதுபதி கம்பல்சரி கேட்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஆக்சுவலாக ஜாக்லின் அடிக்க போனாங்களே, அந்த மேட்டரை வச்சு அன்ஷிதா வந்து ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. என்ன எப்படி அடிக்க வருவா, அதை வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் நான் எடுத்துட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் போட்டு பொலம் தான் பொழப்பாங்க. என்னதான் அவர் ட்ரிகர் பண்ணாலும் நீ எதுக்குமா அடிக்க போற அப்படின்ற கேள்வி வரும். ஜாக்லினுக்கு அடி உளும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அன்ஷிதாக்கு அதை விட டபுள் மடங்கு அடி உளும் அப்படின்றது கிளியராக தெரியுது இதுலேருந்து. இன்னொரு மேட்டர், இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தை எல்லாம் நோட் பண்ணிங்களா இல்லைன்னு தெரியல. ஜாக்லினுக்கு வந்து ரெட் கார்பெட் போட்டிருப்பாங்க. அது எதுக்காக தெரியுமா, ஆக்சுவலாக ஃபேன் போல்ல வந்து அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க, யாருக்கு இந்த வீட்டில் வந்து சிகப்பு கம்பளம் வந்து விரிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜாக்லினுக்கு தான் ஓட்டிங் வந்தது, நானும் பார்த்தேன். ஸோ ஜாக்லின் அதனால ரெட் கார்பெட் போட்டு இதுக்கப்புறம் ரெட் கார்பெட்லாம் வரணும் போகணும் அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் போட சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சீசனில் ஓவியா, அதாவது ஜூலிக்கு அந்த மாதிரி போட்டு பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போ ஜாக்லினுக்கு யார் விரிக்கணும் அப்படின்றதான் தெரியல. ஆக்சுவலாக ஜாக்லின்னா ரெட் கார்பெட்டில் வரணும் போகணும்னு போட்டுருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து விரிக்கிறதுக்கு பணியாள் ஒருத்தர் இருப்பாங்களா, அந்த பணியாளாக யார் இருக்கணும், இன்கேஸ் அதை வந்து அன்ஷிதாவை போட்டாங்கன்னா மாசா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா 2 பேருக்குமே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பகை இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் இந்த மாதிரி ரெட் கார்பெட்டில் அன்ஷிதா விரிக்க ஜாக்லின் அதில் நடக்க அப்படின்ற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். சொன்ன மாதிரி ஒரே கூத்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதை பார்க்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா வெறும் ரெட் கார்பெட் கொடுத்துட்டு இதில் வீட்டுக்குள்ள இருக்க யாராவது வந்து நீங்களே யாராவது ஒருத்தர் விரிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னால் அதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அன்ஷிதா தான் இதுக்கு விரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுங்க. ஆனால் நேற்றுக்கான இது வரைக்கும் இந்த வீக்கான டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெட்டராக தான் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இவங்களை ஒஸ்ட்னு சொல்றது காரணம் என்னன்னா, சௌந்தர்யா ஒன்றுமே பண்ணலை. அதாவது இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 100% ஒரு 5% எஃபர்ட் தான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா போட்டது. அதே மாதிரி இந்த சைடில் அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 200% எஃபர்ட் போட்டாங்க. ஆனால் டாஸ்க்குக்காக போட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவங்க கிட்ட இருக்க வன்மத்துக்காக தான் போட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அன்ஷிதாவும் எஃபர்ட் போட்டாங்க. அவங்க எஃபர்ட் வந்து நம்ம எப்படி சொல்றது குறைச்சி மதிப்பிடுறது அதெல்லாம் இல்லை. ஆனால் என்னன்னா அதில் வந்து வெறி வன்மம் அது வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவங்க டாஸ்க்கை தாண்டி வெளியே போய் மஞ்சரி ஜாக்லினை அடிக்கணும், அவங்களோட அந்த எப்படி சொல்றது அந்த அட்டாக்கிங் மோடெல்லாம் பார்த்தாலே கிளீனாக தெரியும். அப்படி எப்படி சொல்றது ஃபுல்லாக அடிக்கணும் பஞ்ச் வைக்கணும் அப்படின்ற மாதிரி, அது ஒரு ஃபைட்டில் வந்து எப்படி நடக்குமோ அந்த மாதிரி ஒரு மோடு தான் அன்ஷிதா கிட்ட இருந்தது. அதை தான் ஜாக்லின் திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க, மச்சான் அவன் ஆடுறதே சரியில்லைன்னு. மஞ்சரி இங்கே வந்து கத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சொல்கிறது யார்கிட்ட, கேப்டன்ட்ட. இந்த மாதிரி அவங்க ஆடுற மெத்தட் சரியில்லடா கேள்றா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க அடிக்கிறாங்க லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கை வந்து அவங்க லாக் பண்ணுன்றது. இப்போ இவங்களோட மோட்டிவ் என்னன்னா, ஆக்சுவலாக ஒருத்தவங்க லாக் பண்ணி வைக்கணும், இல்லை அவங்க லாக் ரிலீஸ் பண்ணணும், இதுதான் பார்த்தீங்கன்னா மோட்டிவ். ஆனால் அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும், அவங்கள வந்து எப்படி சொல்கிறது பயமுறுத்தணும் அப்படின்ற ஒரு இதில் தான் பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவோட மோடே இருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் இது கேப்டன்சியோட ஒரு ஃபெயிலியர் தான். ஏன்னா கேப்டன் வந்து அந்த இடத்துல இறங்கி அன்ஷிதா இந்த மாதிரி ஆனா தூக்கி கேம் அவுட்டு வெளியே வச்சிருவேன். ஒரு கேப்டனுக்கு ரைட்ஸ் இருக்குங்க. ஒரு கேப்டன் இறங்கி அந்த இடத்துல அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு பயம் வரும், இந்த மாதிரி ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனோட போல்டாக ஒரு டெசிஷன் எடுக்கிறது வந்து வேலை செய்யும். ஆனால் அந்த இடத்துல விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அசினேன்னு ஓடினார்ல, அங்கேயே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு விஷாலோட சொல்லி. எனக்கு தெரிஞ்ச வீக்கெண்டில் ஒரு பெரிய பூஜை வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் யாரு அப்படின்ற மாதிரி இப்பயே அப்டேட் வந்துருச்சு. சரி வேணாம், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இதனால அது சொல்லிடுறேன் ஓகேங்களா. முத்து, அதுக்கடுத்து ஜெஃப்ரி, பவித்ரா இவங்க தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டில் வந்திருக்காங்க. இதில் கேப்டன்சியில் ஒரு சின்ன வேலை நம்ம முத்து பைபிளை பார்த்துருக்காப்ல, முத்துக்குமாரனுக்கு ஒரு பெரிய செய்கை வந்து பிக் பாஸ் செஞ்சு விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. எனிவேஸ் அதை பற்றி டீட்டெயில் தான் நெக்ஸ்ட் ப்ரோமோ இல்லை அதுக்கடுத்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.